வி4யோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தனுஷ் நடிக்கும் கர திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. விக்னேஷ் ராஜா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. தேன் ஈஸ்வரர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்ரீஜித் ஷாரன் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ், மமிதா பைஜு, ஜெயராமன், கே.எஸ். ரவிக்குமார், சுராஜ் வெஞ்சரமுடு, கருணாஸ், சிரிஜா ரவி, பிரிதிவ் பாண்டியராஜன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா படம் ஓப்பனிங்கே 90s ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஸோ 90s தனுஷ் எப்படி இருந்தார், அதன் பிறகு எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சில வருட இடைவேளைக்கு பிறகு படம் தொடருது. ஸோ 90s ஆரம்பிப்பதே ஒரு திருடனா, ஒரு திருட்டு தொழில் செய்கிற ஒரு நபராக காமிச்சிடுறாங்க. அதன் பிறகு அதில் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வெளியூர் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. அங்கே வேலை செஞ்சுட்டு சரி சொந்த தொழில் பண்ணலான்னு ஊருக்கு திரும்பி வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கதை விரிவாக போகும். ஸோ அந்த இவர் ஒரு சம்மந்தப்பட்ட கதை இல்லாமல் அதில் ஜெயராமன் ஒரு பங்கு, சுராஜ் வெஞ்சரமுடு அவர் ஒரு கேரக்டராக, கே.எஸ். ரவிக்குமார், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். பொதுவாக ஊருன்னு இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு லட்சியம், ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது வந்து ஒரு 4-5 பேர் ஆசையை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லா ஆசையும் இந்த படத்தில் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் கதை. பொதுவாக ஜெயராமன் ஒரு ஆசை எப்படின்னா ஜனங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் வட்டி கொடுத்து அந்த எல்லா நிலத்தையும் நம்ம ஜப்தி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட். அதுக்காண்டி அந்த லோன் கொடுக்கையிலேயே சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் கையெழுத்து வாங்கி நம்மளை அறியாமல் கையெழுத்து போட்டோம்னா அதில் இவ்வளோ சட்ட சிக்கலுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு அதனால் ஜனங்க பாதிக்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. சுராஜ் வெஞ்சாரமுடு வந்து நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம வெளியில் தெரியணும் அப்படிங்கிற அவரோட மைண்ட் செட்டு. ஒரு எந்த விஷயம் செஞ்சால் நம்ம பேர் வெளியே வர மாட்டேங்குது, டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ விஷயம் செஞ்சால் நம்ம பேர் பேப்பரில் நியூஸில் வர மாட்டேங்குது, அப்போ நான் பேப்பரில் ஹெட்லைனில் வரணுங்க அப்படி ஒரு ஆசையாக இருக்கார். கே.எஸ். ரவிக்குமாருக்கு நம்ம முன்னோர்கள் அடக்கம் பண்ண இடத்துலேயே நம்மளும் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. தனுஷ் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஊர் மக்களோட எல்லா நிலங்களும் பேங்கில் அடமானமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மீட்டு கொடுக்குறது ஒரு தந்தையோட கடமையாக கே.எஸ். ரவிக்குமார் சொல்லிப்பார். இவங்க எல்லா ஆசையோட தனுஷோட ஆசை நான் ஒரு திருடனத்தை கூட திருந்தி நம்ம நல்லா குடும்பத்தோட, மனைவியோட, அம்மாவோட, அப்பாவோட, சொந்த பந்தம் கூட நல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசை அவர் தனுஷுக்கு. ஸோ எல்லாரோட ஆசையும் நிறைவேறிச்சா அப்படிங்கிறத படத்தோட ஒன்லைன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறதுக்கு அவங்கவுங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்புகிற மாதிரி சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் படம் வந்து 90s அப்படிங்கிற சொன்னதுனால சில டெக்னாலஜி இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. 90s எப்படியெல்லாம் இருந்துச்சோ அந்த மைண்ட் செட்டில் தான் பார்க்கணும். படம் நம்ம பார்க்கும்போதே நம்மளை வந்து அந்த 90களுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் படத்தோட ஒன்றி போகும்போது நம்ம அந்த போஸ்டர்களை பார்க்கும்போதே இப்போ ஒரு பேங்க்லேருந்து வெளியே வரும்போது பக்கத்தில் மைக்கேல் மதனகாமராஜன், சந்தன காற்று அந்த போஸ்டர் பார்க்கும்போது நம்ம 90s ஞாபகம். அதே மாதிரி சாங்கு வரும்போதும் 90s அந்த பஸ்ஸு, பேங்கோட சூழல், பேங்கோட கேட்டு, அந்த ஒர்க் பண்ணுறது, அந்த டேபிள், பேங்கோட இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 90s ஒட்டி போகிற மாதிரியே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நம்புகிற மாதிரி இருக்குது, யதார்த்தம் மீறாமல் இருக்குது. ஒரு படம் வெற்றினாவே அந்த படத்துக்கு நடிகர் தேர்வு மிக பொருத்தமாக இருக்கணும். அதை தாண்டி டெக்னீஷியன், கேமராமேனு, இசையமைப்பாளர், டைரக்டரு எல்லாமே பார்த்திங்கன்னா மிக தேர்ந்தவங்களாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஒவ்வொரு படத்துலையும் தன்னோட நடிப்பில் மாறுபட்டு மேம்பட்டு போய்கிட்டே இருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் யாருக்கு போட்டின்னு கேட்டாங்க. பொதுவாக சினிமாவில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜய், அஜித் இந்த வரிசையில் உங்களுக்கு யார் போட்டினீங்களா? நான் யாருக்கும் போட்டியே கிடையாது, யாரோட சாயலும் கிடையாது, எனக்கு ஒரு தனி பாணி, என் வழி தனி வழின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி மற்ற நடிகரோட ஒப்பிடாமல் இவர் வந்து நான் நினைக்கிறேன் இவரோட எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை தாண்டி உலகத்தரத்துக்கு தான் அவரோட எய்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆங்கில படம் நடிச்சிட்டாரு, ஹிந்தி படம் நடிச்சிட்டாரு. அவரோட எண்ணங்கள் வந்து கமல் சார் மாதிரி ஒரு உலகத்தரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ஜப்டைட்டிலே இந்த இங்கிலீஷ்லேயும் இந்த டைலாக்கை இங்கிலீஷ்லேயும் மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. ஸோ இவரோட எண்ணங்கள் வந்து ரொம்ப பறந்து விரிந்து உலகத்தரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி கே.எஸ். ரவிக்குமார் இது வரைக்கும் அவர் நடித்த படத்தில் இப்படி ஒரு நடிப்பை நம்ம பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருக்கார். அதே போல் ஜெயராமனாக இருக்கட்டும், அந்த மலையாள நடிகர் சுராஜாக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய அளவில் அந்த படத்தில் பங்களிப்பை கொடுத்துருக்காங்க, சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நம்ம எம்.எஸ். பாஸ்கர் அடையாளமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதுபோக படத்தில் நிறையா முத்துப்பாண்டி, உசிலம்பட்டி அந்தோணி, வேளாராமூர்த்தி இன்னும் நிறைய நடிகர் பட்டம் ரொம்ப நீடிருக்கு. இவங்களாம் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் படத்தோட ஒன்றி போகிற மாதிரி படத்தோட கதையோட அவசியத்தை கருதி வச்சுருக்காங்க. நம்ம தேனப்பன் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா
இந்த 90களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்மன் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார். ஸோ அதுக்கும் இதுக்கும் இந்த கதைக்கு ஒரு சின்ன சம்பந்தமாக லீடு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் அது. ஸோ தேனப்ப சார் ஒரு நல்ல ஒரு ராசியான நடிகர்னு நிறையா படங்களை அவர் தொடர்ந்து வர்றதையும் பார்க்குறோம். ஸோ இந்த படம் வெற்றிக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கும். மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கதாநாயகி மமிதா பைஜு. இந்த படத்தில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள்லாம் எப்படி கிளாமராக எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த படத்தில் கிராமத்து பொண்ணா ரொம்ப அழகாக கதையோட ஒன்றி வர்றாங்க. இவங்களுக்கு படத்தில் அதிகமான ஸ்கோர் இல்லை அப்படின்னா கூட இந்த கதைக்கு இவ்வளோ தான் அவங்க தேவை அப்படிங்கிறத கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நம்ம நினச்சிருக்கலாம், அவங்கள வச்சதுனால தனுஷுக்கும் அவருக்கு ஒரு டியூட் சாங் கொடுத்துருக்கலாமே, ஒரு ரொமான்ஸ் சீன் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த கதைக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம கதையோட ஒன்றி போகும்போது அது சரியாக வரும். அந்த மலையாள நடிகர் சுராஜ் அப்படின்றவரெலாம் ஏற்கனவே நம்ம அவரை பற்றி சொல்லியிருக்கோம். தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடம் பிடிப்பாருன்னு. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிப்பை ரொம்ப அர்ப்பணிப்பாக பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே கொஞ்சம் கூட சலிக்காமல் இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஜெயராமு, தனுஷ், சுராஜ் இவங்க 3 பேரும் பின்னி எடுத்துருவாங்க. படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க 3 பேர் நடிப்பு போட்டி போட்டு பொதுவாக எல்லா நடிகரும் எல்லாம் நடிச்சிருந்தாலும் இடைவெளிக்கு அப்புறம் இவங்க 3 பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து எங்கேயோ கொண்டு போகிற படத்தை ரொம்ப பிரமாதம். அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் மற்ற வழக்கமான படங்கள்லேருந்து இந்த படத்தில் மாறுபட்ட நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் டயலாக் ரொம்ப கம்மி. பட் கண்ணுலே அந்த ஒரு டயலாக்லாம் சொல்லுவார். அவங்க ஒய்ஃப்கிட்ட இருக்கட்டும், அம்மாட்ட இருக்கட்டும், அப்பாட்ட இருக்கட்டும், மற்ற இதர கட்சியில் இருக்கட்டும், பிருத்திவி பாண்டியராஜன் அவங்கள்ட்ட சொல்லல கூட லாங்கில் இருக்கும்போது அப்படி இப்படி அந்த கண்ணு இதுலேயே சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிறமொழி படம் அந்த தமிழ் இல்லாமல் பிறமொழியில் பார்க்குறவங்களுக்கு வந்து டயலாக்கே சொல்லாமல் அவங்களுக்கு இதாண்டா நான் சொல்கிறது இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நடிப்பில் இவர் எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த படத்தில் அவர் சிரிப்பு காட்சி கம்மி, சீரியஸ் காட்சி தான். ஆனால் அதை வந்து கணக்கச்சிதமாக செய்யலை. தனுஷ் சார் வந்து நடிப்பில் எங்கேயோ போயிட்டார். நிச்சயம் அந்த படத்துக்கு அவர் வந்து நடிப்புக்காக ஒரு சிறந்த ஒரு விருது கிடைக்கிறது மத்திய அரசோ மாநில அரசோ நிச்சயமான ஒரு விருதுகள் அப்படிங்கிறதுல நான் அடித்து சொல்லுவேன், நிச்சயமாக கிடைக்கும் அவருக்கு. படத்தோட முதல் பாதி பார்த்திங்கன்னா இதுதான் கதை. அப்பா, பையன், மாமா, அம்மா, காதலி, போலீஸு, பேங்க் மேனேஜரு இவங்க யார் என்ன அவங்கிறத ஒரு அழகாக சொல்லி வச்சு நம்ம எல்லாத்தையும் கதைக்குள்ளே உட்கார வச்சுறாங்க, உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விறுவிறுப்பு வந்து யாருன்னு காட்டிட்டு இப்போ யார் என்ன செய்கிறாங்கிறத சொல்கிற வேகம் வந்து ரொம்ப அழகாக நம்ம பார்க்குறவங்க அந்த கதையோட ஒன்றி போகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட இந்த இயக்குனரோட மிகப்பெரிய சாமர்த்தியம் சொல்லிய. ஏன்னா அவர் போர்த்தொழில் படத்துலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நம்ம ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திருக்காரு. இந்த படத்தில் இன்னும் அதை தாண்டி இன்னும் ஒருபடி மேலே போய் பண்ணிட்டார். ஸோ இனி ஃப்யூச்சரில் விக்னேஷ் ராஜா டைரக்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது டைரக்டர் படம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர் நடித்தா எவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் நடிக்கும்போது இது நடிகர்கள் படம் அப்படின்னு அடையாளப்படுத்தும். இந்த இனிமேல் விக்னேஷ் ராஜா வந்து எந்த படம் இயக்குனாலும் இது இயக்குனர் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட புத்திசாலித்தனம் இவரோட கையாண்ட விஷயம்லாம் ரொம்ப அழகாக நம்ம ரசிகர் ரொம்ப கவனம் ஈர்த்திருக்கு. ஸோ அதனால் இந்த படம் வந்து விக்னேஷ் ராஜாவுக்கும் சரி தனுஷ் சாருக்கும் சரி எல்லா டெக்னீஷியன் நடிகருக்கும் நல்ல நற்பெயரை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.